திஸ் இஸ் தீபிகா. இப்போ நாங்க வந்திருக்கிறது ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயில். இந்த கோயில் பத்தின வரலாறு வந்து இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். தேங்க்யூ. ராணி வேலு நாச்சியார் இவங்களுக்கு ஒரு பக்கபலமா இருந்தவங்க. ஒருத்தவங்க குயிலி அவங்களோட படைத்தளபதி, மற்றொருவங்க அவங்க பேரே தெரியாத ஆனா அந்த கிராமத்துல இருந்த ஒரு ஆடு மேய்க்கும் பெண்மணி. ஆங்கிலேயர்கள் வந்து வேலு நாச்சியார தேடி அவங்கள வந்து கொல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துல இருக்கும்போது, குயிலி தன் உயிரை மாய்ச்சு காப்பாற்றினாள். இன்னொருத்தவங்க வந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் வேலு நாச்சியார் இருக்கிற இடத்த சொல்லாம தன்னோட உயிரை மாய்த்து கொண்டாள். அவளோட சாவு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு சாவுன்னு வரலாறுல சொல்லப்படுது. தன்னோட ஒரு விரலையும் வெட்டி வெட்டி வந்து கேள்வி கேட்கும்போதும் வாயை திறக்காமல் தேசத்தின் மேல் இருக்கும் பற்று, தன் ராணியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் ஒரு பக்தி, இதிலேயே உயிர் விட்டா. அவள் இறப்பு முடிவல்ல, ஒரு ஆரம்பமாய் இருந்தது. அவள் காளியாக மாறி அந்த ஊருக்கு காவல் தெய்வமாக மாறினாள். அந்த இடத்துல தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். வெட்டுடையார் காளி திருக்கோவில். இங்க அந்த அந்த பெண் வந்து தெய்வமாக மாறி இன்னி வரைக்கும் கிராமத்தை வந்து அந்த ஊரை வந்து காவல் காத்துட்டு வரா. இந்த ஊர்ல எதிரிகள் கிடையாது. இந்த ஊர்ல யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணா கன்ஃபெஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த ஊர் மக்கள் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, இரவு ஆனா காவல் தெய்வம் நடமாட்டம் இன்னி வரைக்கும் வந்து அவங்க கேள்விப்பட்டதாகவும், பார்த்ததாகவும் சொல்லப்படுறாங்க. அண்ட் அவங்களோட எல்லைகளை வந்து இன்னி வரைக்கும் வெட்டுடையான் காளி பாதுகாத்து கொண்டு வருகிறாள். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பெண் தெய்வத்தின் கோயில்ல தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நிச்சயமா நீங்க இங்க வரும்போது இந்த கோயிலுக்கு வராம இருந்துடாதீங்க. இந்த அம்பாள் தேசபக்திக்கும், லாயல்டி நம்பிக்கைக்கும் உண்டான ஒரு தெய்வம். ஸோ இந்த இடத்துல வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த பெண் தெய்வத்தின் பிரசன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். எங்களுக்கு இருந்தது. மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லலாம், மறந்து போன வரலாறும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துக்கெல்லாம் நேர்ல வந்து பார்க்கும்போது தான் உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆன் பண்ண வேண்டிய விஷயம்னு நான் தனிப்பட்டு மனசுல நினைக்கிறேன். அண்ட் இந்த தேசத்துக்காக இப்பேற்பட்ட தியாகங்கள்லாம் பண்ணதுனால தான் இந்தியா சுதந்திரம் கிடைத்து இன்னைக்கு நம்ம இத்தனை காலமா ஒரு சுதந்திர தினமோ, ஒரு ஆ குடியரசு தினமோ கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனா அவங்களெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமா? அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு. நம்ம அத்தனை பேரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.